பிரைஸ் எல்லாம் நாம இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா 22ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன். நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இன்றைய தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 22ஆம் அதிகாரம், நாம் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது தேவன் நம்ம என்ன செய்ய அழைக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம நெருக்கடியை சந்திக்கிறோம். குடும்ப காரியங்களில், பிள்ளைகள் காரியத்திலே, கணவர் காரியத்திலே, சுகவீனம், பலவீனம், வேலை காரியங்களிலே, பண விஷயங்களிலே, அப்படி என்று சொல்லி விசுவாசிகளுக்கும் சரி அவ்விசுவாசிகளும் இந்த உலக ஜனங்கள் ஆகிய அனைவருக்குமே நெருக்கடிகள் சந்திக்கிறோம். தற்போது இந்த காலகட்டத்தில் நெருக்கடி அதிகமாக தான் காணப்படுகிறது. இயற்கை சீற்றத்தாலே கூட ஜனங்கள் நெருக்கடியை சந்திக்கிறாங்க. உதாரணத்திற்கு அமெரிக்காவில் பார்க்கும்போது கலிபோர்னியா ஃபயர், பெரிய பணக்காரங்க, அவங்க கிட்ட இல்லாத காசே இல்லை. ஒரு நிமிடத்துல, ஒரு வினாடியில அவங்க சம்பாதித்த அத்தனை காசையும் இழந்து கட்டின வீட்டையும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீடுகளையும் இழந்து போனார்கள். இதை நம்ம கண்ணாலே தற்போது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மிக ஆச்சரியகரமாக காணப்படுகிறது நாம் அதை பார்க்கும் பொழுது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் நாம் நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது தேவன், அதை உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் அழைக்கிறார் என்பதை ஏசாயா 22 அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அது கொடுக்கப்பட்ட தலைப்பு, வாட் டஸ் காட் கால் அஸ் டு டு when we face crisis, ஐசாயா 22. அப்போ அதுல ஐசாயா 22 அதிகாரத்துல 13வது வசனம் காணப்படுகிறது. அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுவே திறவுகோல் வசனமாக வைத்துக்கொண்டு நம்ம வாசிக்கலாம். நீங்களோ சந்தோஷிப்பித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். யோசிச்சு பாருங்க, இப்படி நம்ம சொல்ல வேண்டுமா? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது என்பதையே தேவன் நீங்க சொல்றாரு. பிரச்சனை வந்துச்சு, எனக்கு எப்படி வெளில வரணும் தெரியல, சரி போய் தொலையுது, என்ன வேணா நடக்கட்டும், இன்னைக்கு நான் சந்தோஷமா சாப்பிட்றேன், இருக்கிற சாப்பாடு நல்லா சாப்பிட்றேன், நல்லா தண்ணி திராட்சை ரசிச்சு சாப்பிட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு இருக்க நாளைக்கு சாவ போறேன், செத்து போறேன் போ அப்படி என்று விரக்தியாகவோ, அல்லது இன்னைக்கு வாழ்ந்தா போதும், நாளைக்கு என்ன நடக்க பத்தி கவலை கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் போய் தொலையுது, அது நான் கவலைப்படலை, அது என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கும் இதோடைய வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்ம சொல்லியிருக்கவங்களுக்கு ஏசாயா புஸ்தகமானது கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 50 வருடங்கள் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து அவர் இரத்த சாட்சியாக மறைக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு அதிகாரங்களும் பார்க்கும்போது பல ராஜாக்களுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஸோ இந்த அதிகாரமானது எந்த ராஜாவின் காலகட்டத்தில் எழுதப்பட்டது, அந்த ராஜாவின் காலகட்டத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக அந்த யூதா தேசம் கடந்து போனது அப்படி அந்த புரிந்து கொள்ளும் மாத்திரமே ஏசாயா தீர்க்கதரிசி இதை எதற்காக எழுதியிருக்கிறார், எதற்காக தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த தரிசனத்தை காண்பித்தார், எதற்காக எழுதினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, நாம அதே மாதிரி தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாக நாம் கூட இந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கூட அடுத்தபடியாக நாம பார்க்க இருக்கிறோம். முதலாவது வரலாற்று பின்னணியை பார்ப்போம். முதலாவது, பெலிஸ்தியரான அஸ்தோத் நகரை அசீரிய அரசன் சர்கோன் கிமு 711 தாக்கினான். கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது அது ஏசாயா 20 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. தர்தான் அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அது பிடித்த வருஷத்திலே, அப்படி என்று ஏசாயா 20 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. ஸோ அப்போ அசீரிய ராஜாவாக பெயர், அப்போ அந்த ராஜாவோட பெயர் பார்க்கும்போது சர்கோன். சர்கோன் அப்படி என்கிற அதாவது தர்தான் சர்கோன், அதாவது சர்கோன் என்கிற ராஜா யாரை அனுப்புகிறாரு? தாத்தான் என்கிற ஒரு பிரதானியை அனுப்புகிறார். ஸோ தாத்தான் தான் கமாண்டர் இன் சீஃப். ஆனா அவனை அனுப்புகிறது சர்கோன் என்கிற அசீரிய ராஜா. யாருக்கு எதிராக அனுப்புகிறார்? பெலிஸ்திய நகரமாகிய அஸ்தோத் நகருக்கு எதிராக அனுப்புகிறாரு. அவன் அந்த நகரத்தை பிடித்து விட்டான். அப்ப நீங்க கேட்கலாம், பெலிஸ்தியர் தானே, ஏன் யூதர்களுக்கு என்ன பிரச்சனை? அஸ்தோத் பெலிஸ்தியாங்கிற நகரம் பார்க்கும் போது எருசலேமுக்கும் யூதா தேசத்துக்கு வெகு வெகு அருகிலே காணப்படுகிறது. தற்போது நம்ம காசா அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் காசால பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? இப்ப அந்த காசால தான் பெலிஸ்திய நகரம், அதுல தான் பார்க்கும்போது அஸ்தோத்தின நகரம் இருக்கிறது. தற்போது கூட அஸ்தோத்தின நகரத்தை அவங்க அழைக்கிறாங்க. அஸ்தோத்தின நகரத்தை பெலிஸ்திய ராஜாவாகிய சர்கோன் தாக்கி அதை பிடித்து விடுகிறான். இது யூதருக்கு ஒரு பயமுறுத்தும் சம்பவமாகவே இருந்திருக்க வேண்டும். ஏன்னா பெலிஸ்திய நகரத்தை அஸ்தோத் நகரத்தை பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கூட கிடையாது.
மிக கிட்டதான் இருக்கு எருசலேம், மிக எளிதாக பிடித்து விடலாம். அவனுடைய அந்த ராஜா மிகுந்த வல்லமை உள்ளவன். ஸோ அதனால யூதர்கள் மிகவும் பயந்திருக்க வேண்டும். இது அதனால அவங்க என்ன பண்றாங்க, யூதர்களாகிய அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ராஜா ஹெசேக்கியா ராஜா. அவன் என்ன செய்கிறான், எருசலேமை சுற்றி மதில்களை பலப்படுத்துகிறான். எருசலேம் தான் யூதா தேசத்தினுடைய தலைநகரம். ஒன்ஸ் தலைநகரமானது கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த நகரத்தையே கைப்பற்றி விடுவதற்கு இணையானது. அதனால எது இழந்தா கூட தன்னுடைய தலைநகரத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக தலைநகரமாக எருசலேமை சுற்றியுள்ள மதில்களை எசேக்கியா ராஜா பலப்படுத்துகிறான். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மற்றொரு பெலிஸ்திய நகரமாகிய அஸ்கோவை கைப்பற்றின பிறகு அசீரியன் பின்வாங்கி போயிட்டான். இன்னொரு முதல்ல அஸ்தோத்தை பிடிக்கிறான். அடுத்த நகரமாகிய அஸ்கோன், அந்த அஸ்கலோன் அப்படின்பாங்க. அஸ்தோத்துக்கு அப்புறம் அஸ்கலோன், அந்த அஸ்கோத்தை பிடித்து விட்டு அவன் ஊர் போயிட்டான். திரும்பி கண்டினியூ பண்ணல. கண்டினியூ பண்ணியிருந்தா எருசலேமை பிடிச்சிருப்பான். கண்டினியூ பண்ணாமலே அவன் பின்வாங்கி அசிரியாவுக்கே போய்விட்டான். அப்போ என்ன ஆகுது, ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு எல்லாருக்கும். அப்ப சந்தோஷமாயிடுச்சு, வரலப்பா வந்தவன் பாதியிலே அந்த தேசத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டா, நம்ம ஊருக்கு வரல. இது நிச்சயம் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த டயத்துல என்ன பண்றாங்க, பாபிலோன்ல இருந்து ராஜா என்ன பண்றான், ஒரு தூதனை அனுப்புகிறான். எங்க எருசலேமுக்கு அனுப்புகிறான். ஏனென்று பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலே எருசலேம்ல இருக்க எசேக்கியா ராஜா முக்கியமாக சுகவீனப்படுகிறான். சுகவீனப்பட்டவன் தேவனே மிகுந்த ஆச்சரியமாக சாவ போயிட்டா, நாளைக்கு செத்து போற அப்படின்னு எசேயா தீர்க்கதரிசி அவன் சொல்லிடுறார். நீ வீட்டு காரியத்துல சரி பண்ணுப்பா, நீ செத்து போயிடுவேன். ஆனால் எசேக்கியா ராஜா மிகவும் கண்ணீரோடு அழுது ஜெபித்ததுனால தேவன் அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். அவன் காலிலே அடிபட்டு இருந்துச்சு, ஒரு புண்ணு மாதிரி இருந்துச்சு. அந்த புண்ணிலே அத்திப்பழை அடையை போட்ட போது அவன் சுகம் பெற்று விட்டான். இந்த செய்தியை கேட்டு பாபிலோன்ல இருந்து ராஜா ஒரு பிரதானி அனுப்புறாரு. அது அனுப்புறதன் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்களும் நானும் நம்ம ஒன்றாக இணைந்து அசீரியாவுக்கு எதிர்கொள்ளலாம். அதனால அசீரியாவுக்கு எதிராக வந்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ளாக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு விடுகிறார்கள். இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு. வந்தவன் திருப்பி போயிட்டான். ஸோ இந்த விஷயம் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. என்ன சந்தோஷமாயிட்டாங்க, அவன் வரமாட்டான். அப்படி வந்தா கூட என்ன ஆயிடும், நமக்கு பயம் இல்லை, பாபிலோன் வந்து நமக்கு உதவி செய்யும் அப்படி என்று அப்படியே அதை நம்பி விட்டார்கள். ஆகவே ஜனங்கள் வரப்போற பிரச்சனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம, இன்னைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு குடிப்போம், இன்னைக்கு ஜாலியா இருப்போம், நாளைக்கு செத்து போவோம், இதுல என்னப்பா இருக்கு அப்படி என்று ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். நெருக்கடியான சமயத்தில் முக்கியமாக எருசலேமையும் அதன் தலைவர்களையும் குறிவைத்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி செய்தி இது. ஆகவே இந்த டயத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, இந்த ஏசாயா 22 அதிகாரத்தை எழுதுகிறாரு. எழுதுவதன் நோக்கம் அது அங்க இருக்கிற மக்களை நோக்கியும் அதை ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காகவும் ஒரு தீர்க்க தரிசன செய்தியை இவர் எழுதுகிறாரு. இந்த அத்தியாயத்துல 22ஆம் அதிகாரத்துல என்னென்ன இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்கிறது, எச்சரிக்கை இருக்கிறது, கண்டனம், மூன்றுமே அதில் இடம்பெறுகிறது. இந்த அத்தியாயத்தை மக்கள் தேவனை விட தங்கள் சொந்த வலிமையும் மற்றும் வளங்கள் மீது தவறாக நம்பிக்கையில் கவனம் செலுத்துவதை அவர் சொல்றாரு. அவங்களாகவே தன்னுடைய மதில்களை பலப்படுத்திட்டாங்க. அடுத்தது பாபிலோன் உதவிக்கு வருவாங்க. சோ பிறரை நம்பினாங்க, தங்க பலத்தை நம்பினாங்க, தேவனை நோக்கி பார்க்க யாருமே ரெடியா இல்ல. இந்த சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 22ஆம் அதிகாரத்தை எழுதுகிறாரு. அப்போ இந்த 22ஆம் அதிகாரத்துல 25 வசனங்கள் காணப்படுகின்றன. அந்த 22 வசனங்களை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். நாம் நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது தேவன் நம்ம என்ன செய்ய அழைக்கிறார். ஏசாயா 22 அதிகாரம், அதுல 25 வசனங்களை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பகுதி தரிசன பள்ளத்தாக்கு. அப்படி என்றால் அதுல 1 14 வசனங்களை தரிசன பள்ளத்தாக்கு என்றும், மற்றுமாக 15 25 வசனங்களை 2 மனிதர்களை பற்றி சித்தரிப்பு அப்படி என்று 2 காரியத்தை நாம 2 பகுதிகளாக பார்க்க போகிறோம். What do God call us to do when we face crisis? The first division is a valley of vision, Isaiah 22 1-14. The second subdivision is a depiction of 2 men, Isaiah 22 15-25. இப்போ நாம 2 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை பிரித்து படிப்போம். முதலாவது பகுதி தரிசன பள்ளத்தாக்கு, தி வேலி ஆஃப் விஷன் அப்படி என்று இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 22 அதிகாரம் 1-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், உன்னில் உள்ளவர்கள் எல்லோரும் வீடுகள் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்போது வந்தது என்ன?
சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருக்கிற நகரமே, உன்னிடத்தில் கொலை உண்டவர்கள் பட்டயத்தால் கொலை உண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லோரும் ஏகமாக ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாக கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனதின் மித்தம் மனம் கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்றேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை ஒரு காண்கிற காட்சியை பார்த்து ஒரு அழுகிறவராக, கண்ணீர் வடிக்கிறவராக, தன்னுடைய துயரத்தை, துக்கத்தை யாராலும் ஆற்ற முடியாத துக்கத்திலே தான் இருப்பதாக விவரிக்கிறாரு. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, இப்ப நீங்க எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, அவன் வந்தவன் திரும்பி போயிட்டான், நம்மளை அட்டாக் பண்ணாம திருப்பி வந்தா கூட பாபிலோன் வரும்னு நினைச்சு நீங்கள் வீடுகள் மேல உட்கார்ந்து நல்ல விருந்து சாப்பிட்டு கொண்டாட்டமா உட்கார்ந்து இருக்கீங்களே, இப்போ வீடு மேல ஏறி கொண்டாட்டம் பண்றதுக்கு இதுக்கு சமயமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏனென்றால் களி கூறுகிறீங்க, ஆனா என்ன நடக்க போகுது, தேவன் எனக்கு காண்பித்தது என்னவென்றால் பார்க்கும்போது நீங்க யாராவது கொலை செய்யப்படுவீர்கள், துரத்தப்படுவீர்கள். எப்போ கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் முற்றுகையிடப்படும் தேசம், முற்றுகையிடப்படுறதுனால வரப்போற பிரச்சனையில யாரும் உங்களுக்கு அடிச்சு கொள்ள வேணாம், ஆனா முற்றுகை இட்டதுனால நீங்களாகவே இந்த பசி பட்னியோடு செத்து போயிடுவீங்க. இல்லை என்றால் இந்த நகரத்தை விட்டு ஓடி போகணும்னு நினைச்சா கூட வெளியிலேயே முற்றுகையிட்டு இருக்க உங்களுடைய எதிரிகள் உங்களை கைப்பற்றி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை என்கிட்ட காமிக்கிறாரு. இதை புரிந்து கொள்ளாம தரிசன பள்ளத்தாக்கில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சேர்க்கிறாங்க. அப்போ தரிசன பள்ளத்தாக்கு என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, பள்ளத்தாக்கு என்றால் பள்ளமான இடம். ஒரு விஸ்தாரமான இடத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் யாரும் பள்ளத்தாக்குல நின்று பார்க்க முடியாது. ஒரு எல்லா இடத்தையும் நோக்கி சுற்றி பார்க்க வேண்டும், மலை மேல நின்று பார்க்க வேண்டும். ஆனா எருசலேம் நகரத்தாலே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா ஆவிக்குரிய விதமாக பள்ளத்தாக்கில உட்கார்ந்து இருக்கீங்க. பள்ளத்தாக்கில உட்கார்ந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது. அப்படி என்றால் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு நல்ல வழிகாட்டல் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே நீங்க பள்ளத்தாக்கில உட்கார்ந்துட்டு நீங்க பார்க்காதது எல்லாம் பார்த்துட்டீங்க, முடிஞ்சிட்டீங்க என்று தற்காலிகமா பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் தேவன் கூட நீங்க உறவு கொண்டால் நீங்க மலையை ஏறுகிற அனுபவத்திலே நின்று வடக்கூற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு காணிப்பாரு. நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல. ஆனா நானும் மலை மேல உட்கார்ந்து இருப்பது போல தேவனோட ஐக்கியம் கொண்டு நடக்க போகிற காரியத்தை பார்க்கிறேன். ஆனா உங்களால பார்க்க முடியல. நீங்களும் தரிசன பள்ளத்தாக்குல உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கும் தேவன் கிட்ட எந்த தொடர்பும் இல்ல. அவர் உங்களுக்கு எந்த தரிசனத்தை காமிக்கிற, நீங்க பார்க்கிற தரிசனமானது உண்மையானது அல்ல, அது தற்காலிகமானது. இது நடக்க போறதை நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா நான் அதை பார்க்கறதுனால நான் அழுவுறேன். என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிக பயங்கரமாக எருசலேம் ஒரு கொடிய முற்றுகையை வந்து இட போறாங்க. ஒரு எதிராளிகள் வந்து எருசலேமை சுற்றி முற்றுகை இட போறாங்க. அதனால என்ன ஆகும், ஜனங்கள் வெளியே போகணும்னு நினைச்சா கூட முற்றுகையிட்டவர்கள் பிடித்து கொண்டு விடுவார்கள். அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர இருக்கு. ஆனா நீங்களோ சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு களியாட்டம் பண்ணிக்கிட்டு சிறுமைப்பட்டவர்களை அடிச்சுக்கிட்டு பேராசை பண்ணிக்கிட்டு பாலியல்ல ஒழுக்கக்கேடுகளை செய்துகிட்டு ஃபுல்லா நகரமா இருக்கிறீங்க. நீங்க நடக்க போற காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆனா நடக்க போற காரியம் எனக்கு வெளிப்பட்டதுனால நான் மிகவும் அழுகிறேன் அப்படின்னு அவர் விவரிக்கிறாரு. அப்போ அடுத்தது ஜனங்கள் அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, நீங்க வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, உண்மைதான். அசீரிய ராஜா வந்தான், எங்க வந்தா பெலிஸ்தே தேசம் வரைக்கும் வந்துட்டான். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க என்று சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கான சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டீங்க. என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க அப்படி என்பதை சேனை 22 அதிகாரம் 5-11 சொல்றாங்க. சேனையில் கத்துற ஆண்டவராவ், இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதி உண்டாகுதலும் கலக்கமும் உள்ள நாளா இருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளா இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீங்க சிறிய சிறிய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டீங்க. என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதில்கள் எல்லாம் பலப்படுத்திக்கிட்டீங்க. நீங்க என்னதான் பலப்படுத்திட்டா கூட நீங்க பாபிலோன் கிட்ட உதவி கேட்டு அவங்ககிட்ட எப்போ எனக்கு ஹெல்ப் கேட்டாலும் வந்துடுன்னு சொல்லிட்டு உதவியை வாங்கிக்கிட்டீங்க. அப்படி இருந்தா கூட ஆண்டவர் இந்த தரிசன பள்ளத்தாக்கில என்ன காமிக்கிறார்னா அமளியை காமிக்கிறார், மிதி உண்டாகுதலை காமிக்கிறார், கலக்கமான ஒரு நாளை காமிக்கிறாரு. இது அலங்கத்தை தகர்த்து, இது அலங்கமே இடிச்சிட்டு வெளியில வர்ற வரைக்கும் நீங்க அலங்கத்தை நம்பி இருக்கீங்க, ஆனா அந்த அலங்கமே இடிக்கப்பட்டு போய்விடும். அப்படிப்பட்ட நாளை எனக்கு ஆண்டவர்
காமிக்கிறாரு. ஏனென்றால் ஏலாமின் அம்பார துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். ஏனென்றால் ரெண்டு தேசத்து ஜனங்கள் உங்களுக்கு எதிராக வரப்போறாங்க. ஒன்னு ஏலாமின்ல இந்த ஜனங்க ரதங்களோடு காலாட்களோடு வந்து இந்த தேசத்தை முற்றுகையிடுவாங்க. கீர் என்கிற தேசத்திலிருந்து வர்றாங்க, கையில கேடகத்தை பிடிச்சிட்டு வரப்போறாங்க. அப்போ இந்த ஏலாமின் கீர் அப்படி என்பவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அசீரிய தேசத்தோடு இணைந்து இருப்பவர்கள். அசீரிய ராஜா என்ன பண்ணுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது ஏலாம் கீர் என்ற தேசத்தையும் தன் வசப்படுத்தி விடுகிறான். அதனால தன் வசப்படுத்தி கொண்ட தேசத்தில் இருக்கிற போர் வீரர்கள் எல்லாம் அசீரிய ராஜா போர் வீரரோடு சேர்ந்து விடுவார்கள். அப்போ அவன் எவ்வளவு எவ்வளவு நகரத்தை பிடிக்கிறானோ அவ்வளவு அவ்வளவு நகரத்தில் இருக்கிற போர் வீரர்கள் அசீரிய ராஜ்யத்தோடு இணைந்து இன்னும் அதிகமாக பயங்கரமாக போர் செய்யும். அதனால அசீரிய ராஜ்யத்தோடு ராஜா யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக அனுப்ப போகிறான், தன்னோடு இணைந்து இருக்க ஏலாமின் இருக்கிற வீரர்களுடைய குதிரை வீரர்களும் ரதங்களோட வரப்போறாங்க. கீர் என்கிற தேசத்தில் இருக்க போர் வீரர்கள் கேடகத்தோனுக்கு எதிராக வரப்போறாங்க. மகா வடிவனான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர்கள் வாசல் மட்டும் வந்து அனுபவித்து நிற்பார்கள். நீ இப்ப நினைக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வந்த ராஜா அஸ்தோத்தையும் அஸ்கலோனையும் பிடிச்சிட்டு திரும்பி போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவன் திரும்பி நிச்சயமா வருவான். வரும்பொழுது நீ நினைச்சிருக்க இந்த மகா அழகான பள்ளத்தாக்கு நினைக்கிறியா, அங்க ஃபுல்லா ரதங்கள் நிரப்பப்படும், குதிரை வீரர்கள் அணிவகுத்து எருசலேம்ல இருக்கிற வாசல்கள் மட்டும் வந்து நின்றுடுவாங்க. அவன் யூதாவின் மரபை நீக்கி போடுவான். அந்நாளிலே வனமாளிகை ஆக்கிய ஆயுதசாலையை நோக்குவாய். அப்போ மிக பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய எல்லா அவன் முற்றுகையிட்டதுனால பல ஆண்டுகள் பல மாதங்கள் முற்றுகையிட்டதுனால பசிப்பட்டினியா போவீங்க. உங்ககிட்ட இருக்க சாப்பாடெல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்க ஒண்ணுமில்லாமல் ஆகி இனி அவ்வளவுதான், எனி டைம் அவன் உள்ளே வந்து தகர்த்து விடுவான். அப்படி அந்த நிலைமைக்கு போகும் பொழுதுதான் நீங்க யாரை பார்ப்பீங்க, வனமாளிகை ஆயுதசாலையை நோக்குவாய். அந்நாளிலே அப்பதான் நீ தேவனை நோக்க போற. அது வரைக்கும் நீ கட்டி இருக்கிற இந்த மதில் மேல் நம்பிக்கை வைப்ப. நீ வந்து உதவி செய்வான் பாபிலோன் என்று அவன் மேல் நம்பிக்கை வைப்ப. அவனும் வரமாட்டான், உன் மதிலும் உன்னை காப்பாற்றாது. அந்த இடத்துல நீ அழிகிற நேரத்திலே தான் வனமாளிகையின் ஆயுதசாலையை தேவன் கிட்ட இருக்கிற பரலோக தேவன் சேனையில் தேவனுடைய கர்த்தரை நீ நோக்கி பார்ப்பாய் அப்படி என்று அவர் தரிசனம் சொல்றார்கள். நீங்க தாவீதின் நகரத்தின் இடிதல்கள் அநேகமா இருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணி பார்க்கும்படி வீடுகளை இடித்து 2 மதிலுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணிரு கவனியாமலும் போகிறீர்கள். முன்னாடி பிரச்சனை வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எசேக்கியா ராஜாவும் நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த அலங்கத்தை பலப்படுத்தினீங்க. 2 எருசலேமை சுற்றி 2 மதில்கள் இருக்கிறது. அந்த 2 மதிலுக்கு நடுவுல நிறைய வீடு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, அலங்கத்தை பலப்படுத்தணுங்கிறதுக்காக மதில் நடுவில் இருந்த வீடுகள்லாம் இடிச்சிட்டு அலங்கத்தை பலப்படுத்தினீங்க. அந்த மதிலுக்கு நடுவே தண்ணீரை பாய்ச்சினீங்க. தண்ணீரை பாய்ச்சினது எதற்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எருசலேம் முற்றுகையிடப்பட்டா கூட அந்த குளத்தின் தண்ணீரை அங்க நீங்க வேற திசையில போய் அந்த நகரத்தின் நடுவுல கொண்டு வந்தீங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டு நம்ம பத்திரமா இருந்துடலாம் நினைச்சீங்க. எதை செய்தாலும் உங்களை இந்த காரியங்களை செய்ய வைத்து பலப்படுத்தின செய்தவரை நீங்க நோக்கி பார்க்காம விட்டுட்டு உங்கள் கை கிரியனை நோக்கி பார்த்துட்டே இருந்தீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய போறதில்ல. இதையெல்லாம் இடிந்து விழுந்து உங்களை மிக பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்க அப்படி என்பதை சொல்றாரு. எதிரி படைகள் அசீரியர்கள் வருகையும் அதனால் ஏற்படும் பீதியையும் தீர்க்கதரிசி விவரிக்கிறாரு. ஜனங்கள் போருக்கு ஆயத்தப்படுகிறார்கள், ஆனால் விடுதலைக்காக தேவனை நம்புவதில்லை. அவங்க எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாங்க, ஆயத்தப்படுத்தாம இல்ல. சரி, அப்படி முற்றுகையிட வந்தா கூட பதில் எல்லாம் ரொம்ப பலமாயிடுச்சு, பாபிலோன் ராஜா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டோம் அப்படி என்று தங்களை ஆயப்பத்தி படுத்திக் கொண்டாங்களே ஒழிய அவங்க தேவனை நம்பவில்லை. அப்படி ஏசாயா 22 5 7 வசனத்தை சொல்றாங்க. 8 11 வசனத்துல தேவனை புறக்கணிக்கும் போது நம்முடைய நம்ம மாம்சத்தால் செய்யப்படுகிற தயாரிப்பு படுத்துறாங்க. நகரை பலப்படுத்துறாங்க, தண்ணீரை சேமிச்சு வைக்கிறாங்க, சுவர்களை சரிப்படுத்துறாங்க. இதிலெல்லாம் கவனம் செலுத்துகிறார்கள் தலைவர்களும் ராஜாவும். ஆனால் அவர்கள்
அவர்கள் கர்த்தரின் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நாடுவதை விட தங்கள் சொந்த முயற்சிகளை நம்புகிறார்கள். இப்போ இந்த டயத்துல சொந்த முயற்சி செய்ய வேண்டாம்னு சொல்லவே இல்லை. சொந்த முயற்சி செய்ய வேண்டியதுதான். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் முதலாவது நாட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க சொந்த முயற்சிகளை கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இரண்டுமே தேவை. ஆனா இவங்க கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க, வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதற்கு மாறாக சுவர்களை பலப்படுத்துறாங்க, நகரத்தை பலப்படுத்துகிறாங்க, தண்ணீரை சேமிச்சு வைக்கிறாங்க. அப்படி இதுக்கு மீறி ஹெல்ப்புக்கு பாபிலோன் கிட்ட உதவி கேட்கறாங்க. இது எல்லாம் செய்யறாங்களே ஒழிய கர்த்தருடைய வழிகாட்டுதலை கேட்கல, பாதுகாப்பை நாடவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக டயத்துல நாம இதுதான் செய்து விடுகிறோம். நமக்கு மிகுந்த பெரிய பிரச்சனை ஏற்படும் போது என்ன செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது சொந்த முயற்சிகளை செய்கிறோம். இரண்டாவது பல பேர்ட்ட உதவியை கேட்கிறோம். அந்த கடினமான சூழ்நிலைக்கு வர காரணம் என்ன என்று சொல்லியோ தேவன் கிட்ட பாதத்தில் அமர்ந்தோ இது வந்ததன் நோக்கம் என்ன, இதுல என்னுடைய தவறு என்ன இருக்கிறது, இதை எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண வேண்டும், ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க என்று சொல்லி நம்மை அவர்கிட்ட சமர்ப்பிக்க நாம் தவறிவிடுகிறோம். அதற்கு மாறாக நாமவே சில வழிகளை ஆயத்தப்படுத்தி விட்டு இறுதியாக ஆண்டவரே இந்த வழியை நான் போறேன், என்னை காப்பாத்து அப்படி என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது எந்த விதத்துல நமக்கு உதவி செய்ய போவதில்லை. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அவர்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கிறாரு. ஏசாயா 22 அதிகாரம் 12-14 வசனங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டொடுத்தவும் கட்டளையிட்டார். அப்ப அந்த காலத்துல மனம் திரும்புதலை எப்படி காமிப்பாங்கன்னா சொல்ல, அழுவாங்க, புலம்புவாங்க, மொட்டை அடிச்சுப்பாங்க, உடம்புல சாக்கை போட்டுப்பாங்க. அது எதை காட்டுகிறதுன்னா நாங்க மனம் திரும்புறோம், தவறு செய்து விட்டோம், எங்க தவறுகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நான் மனம் திரும்புகிறோம் என்பதை காட்டுவதற்கு இதை அடையாளப்படுத்துவாங்க. அது மாதிரி நீங்க மனம் திரும்புங்கள எப்படின்னு தேவன் அழைக்கிறார். ஆனா நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குறித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதே என் செவி கேட்கும்படி சேனைகள் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது சொல்லிட்டார். இவ்வளவுதான் சொல்லிட்டார். என்ன சொன்னிச்சு தெரியுமா, இப்போ நீங்க எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டு தண்ணி அடிச்சு கூத்தாடி எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாவோன்னு சொல்றீங்க. அதனால நீங்க சாகர மட்டும் இந்த பாவம் இந்த அக்கிரமம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆவதில்லை என்று சேனைகள் தேவனாக கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு அப்படி என்று சொல்லி முடிக்கிறாரு. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது மிக பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து வரும்போது தான் கடைசியா நீங்க எதை நோக்குவீங்க, யூதாவின் மறைவை நீக்கி போடும் பொழுது அந்நாளிலே வனமாளிகை ஆகிய ஆயுதசாலையை நோக்குவீர்கள். வனமாளிகை ஆகிய ஆயுதசாலை என்பது சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆயுதசாலை. அந்த இடத்துல தேவனுடைய சேனை ஆகிய தூதர்கள் இருக்கிறாங்க. சேனைகள் தேவனாகிய கர்த்தர் செயல்பட போகிறார். கடைசியா தான் அவரை பார்க்க வரீங்க, அதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டீங்க. ஏன்டா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது, அதை என் சேனைகள் தேவன கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு அப்படி என்று சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ஏசாயா 22 அதிகாரம் 12-14 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் ஜனங்களை மனம் திரும்பும்படி அழைக்கிறார். ஆனால் துக்கப்பட்டு அவரிடம் திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் பொறுப்பற்ற கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். நாளை நாம் சாவோம் புசித்து குடிப்போம். இந்த மனப்பான்மை அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று தேவனுடைய அறிவிப்புக்கு வழிவகுக்கிறது. எவ்வளவு வாட்டி கூப்பிட்டா கூட கவலைப்படுறதா இல்ல, மனம் திரும்ப கவலைப்படுறதா இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாவோம், இன்னைக்கு இருக்கிறத சாப்பிடு, இன்னைக்கு கொண்டாடு, இன்னைக்கு சந்தோஷமாயிரு, என்னத்த பாவத்தை அறிக்கையிட்டு என்ன பிரச்சனை தேவையில்லை. அப்படிதான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகம் எப்படி இருக்கு, நாளை நாம் சாவோம், இன்னைக்கு புசித்து குடிப்போம், இன்னைக்கு இருப்போம், இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். அதுதான் உலகம், அதுதான் ஜனங்கள். அவங்க பாவத்தை குறித்தோ பாவ மன்னிப்பை கொடுத்தோ நித்திய ஜீவனை கொடுத்தோ நான் இந்த உலகம் நிலையானது அல்ல, இது ஒரு காலத்தில் அழிந்து போகிறது என்று எண்ணமே அவர்களுக்கு இல்லை. அது நாம இந்த கலிபோர்னியா ஃபயர்ல பார்க்க முடிஞ்சது. அவர்கள் எல்லாம் துன்மார்க்கமாக மிக பெரிய பணக்காரர்கள், மிக சினிமா எல்லாம் ஆக்ட் பண்றாங்க, பலவிதமான குற்றங்களை செய்தவர்கள் தான் பார்க்கும் பொழுது பலவித தவறான முறையிலே பணம் சம்பாதித்தவர்கள் அநேகர் அந்த கலிபோர்னியால மிக மிக பெரிய பெரிய வீடுகளை கட்டி இருக்கிறாங்க. அவங்க சம்பாதித்த பணங்கள் முக்காவாசி அநியாயமாக சம்பாதித்த பணங்களாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு பணத்தை வச்சு அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. அதனால அந்த தேசத்துல போய் அந்த இடத்துல மிக பயங்கரமான எல்லா வசதிகளை கொண்ட வீடுகளை வாங்கினாங்க. ஒரே நிமிஷத்துல அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது. நாளை நாம் சாக போறோம், இன்னைக்கு புசித்து கொடுப்போம், இன்னைக்கு ஜாலியா இருப்போம், அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதுனால உங்கள் பாவங்கள் மன்னிக்கவே படாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எச்சரிப்பதாக இருக்கிறாரு. அப்புறம் இதையெல்லாம் பொதுவாக சொல்லிவிட்டு அடுத்து 2 மனிதரை குறித்து அவர்
சித்தரிக்கிறாரு. இரண்டு மனிதர்களை கொடுத்து அவர் பேச போறாரு. இப்ப பொதுவாக ஜனங்களை கொடுத்து பேசினாரு, அந்த தலைவர்களை கொடுத்து பேசினாரு. பிரச்சனை வர்றதுனால அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட தயாரிப்பு என்ன, அந்த மதில்களை பலப்படுத்தினாங்க, தண்ணீரை சேமிச்சு வச்சாங்க, நகரத்தை பலப்படுத்தினாங்க, பாபிலோன் கூட உதவி கேட்டாங்க. இது எல்லாம் செஞ்சு கூட மனம் திரும்ப ரெடியா இல்ல. நல்லா குடிச்சு புசிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு களியாட்டம் பண்ணிக்கிட்டு அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு குடிப்போம், நாளைக்கு செத்துப்போம் நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிவிட்டு இப்பொழுது இரண்டு மனிதர்கள் பற்றி குறிப்பாக சொல்ல போறாரு. அது ஏசாயா 22 அதிகாரம் 15 20 வசனத்துல காணப்படுகிறது. அந்த இரண்டு மனிதர்கள், ஒரு மனிதனோட பெயர் செப்பனா, இரண்டாவது மனுஷனோட பேர் எல்க்னா. சோ அப்போ செப்னா எல்க்னா என்பவர்கள் யார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நான் வசனத்தை வாசித்து விடுகிறேன். செப்னா என்பவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் யார் என்பதை ஏசாயா 22 அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாங்க. சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனையும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படிங்கிறான். சோ அப்போ முதல்ல யார்கிட்ட சொல்ல, பொதுவாக ஜனங்க கிட்ட சொல்லிட்டாரு. எசேக்கியா ராஜாக்கு கூட சொல்லியாச்சு இந்த விஷயத்த, சொல்லாம இல்ல. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா ராஜா தான் அந்த 1 நாளாகமத்திலே பார்க்கும் பொழுது அவன் அந்த மதில்களை எல்லாம் பலப்படுத்துவதாகவும், தண்ணீர்களை அந்த மதில்களுக்கு 2 மதில்கள் நடுவிலே பாய்த்து அந்த டனலை உண்டு பண்ணி தண்ணீரை ரெடி பண்ணதாகவும் இருக்கிறது. தற்போது கூட எருசலேம் நீங்க போனீங்கன்னா எசேக்கியல் டனல் அப்படிங்கிற அது கூட அங்க இருக்கு. அந்த இடத்துல பார்க்கும்போது ராஜா என்னமோ தேவனை தான் நம்பி இருந்தார். இதை கட்டினா கூட ராஜா என்னமோ தேவனை நம்பினார். ஆனா ஜனங்க நம்ப தயாரா இல்லை. அவங்க ராஜாவை நம்பினாங்க, மதிலை நம்பினாங்க, அங்க இருக்கிற பாதுகாப்பை நம்பினாங்க, சாப்பாட்டை நம்பினாங்க, தண்ணி இருக்கிறத நம்பினாங்க, உதவிக்கு வர போற பாபிலோனை நம்பினாங்க. அப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன செய்ய போறாரு, இப்படி நம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பேர் யாரு, செப்னா. அவன் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறான். அப்படி என்றால் அவன் ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு அவனுக்கு வல்லமை இருக்கு. அவன் வந்து விசாரிப்புக்காரன், பொக்கிஷக்காரன். அப்படி என்றால் அவனை விசாரிச்சுட்டு தான் ஆண்டவர் எதையும் செய்வாரு. பொக்கிஷக்காரன் என்றால் ட்ரெஷரர். அங்கே அந்த தேசத்துல இருக்க அத்தனை சம்பாத்தியமும் அத்தனை பொருள்களும் எல்லாமே இவன் கட்டுறதான் இருக்கு. இவன் சொன்னாதான் இங்க பணம் கொடுப்பாங்க, இவன் சொன்னாதான் அங்க பணம் கொடுப்பாங்க, இவன் சொன்னாதான் ராஜா போய் பார்க்க முடியும். சோ அப்படி ஒரு பெரிய ஒரு பதவியில செப்னாங்கிற மனுஷன் இருக்கிறான். அவன் இந்த ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே காணப்படுகிறான். அவங்கிட்ட போய் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவங்கிட்ட போய் சில காரியத்தை நீ பேசு. என்ன காரியத்தை பேசணும் அப்படி என்றால் 16வது வசனத்துல சொல்றாரு, உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு 2 கேள்வியை கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அவன் என்ன என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பதவி பொறுப்பு இருந்தா கூட அவன் தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கிறவனாக இருக்கிறான். தன்னுடைய தன்னுடைய மகிமையான உயர்வை குறித்து நினைக்கிறவன் இருக்கான், தன் குடும்பத்தை குறித்து நினைக்கிறவனாக இருக்கிறான். அதனால என்ன பண்றான், நான் இங்க பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் என்னென்றைக்கும் நான் செத்து போனா கூட எனக்கு பின் வருகிறவங்களும் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கல்லறைகளை முன்னாடியே கட்டிடுவாங்க, கட்டிட்டு அதுல பேர் கூட எழுதிடுவாங்க அவங்க பேரை. அப்போ அந்த கல்லறைகள் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் பாதுகாத்து வைப்பாங்க. அந்த கல்லறையில பேர் இருக்கிறதுனால இவங்க பெரிய பதவியில் இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த கல்லறையை இங்க வைத்திருக்காங்க. அது ஒரு பிரதானமான இடத்துல அந்த கல்லறை வைப்பாங்க. பிரதானமான இடத்துல சில கல்லறை இருந்து அவங்கள பெரிய மனுஷங்க, ராஜாவுக்கு பெரிய பதவியில இருந்திருக்காங்க, அவங்க மிகுந்த வல்லமை உள்ளவர்கள் என்று வர்றவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்றான், அவனுக்கு குடும்பத்திற்கு ஒரு கல்லறையை கட்டி வச்சிடறான். கல்லறை கட்ட சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், ரதத்தோடு குதிரையோடு அந்த வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு என்று பார்க்க போறான். அப்படி அவன் பார்க்க போகும்போதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புறார். அனுப்பிட்டு நீ ஏன்பா இங்க கல்லறை எல்லாம் வெட்டிட்டு இருக்கிற, நீ இங்கதான் இருக்க போறேன்னு நினைக்கிறியா, கிடையவே கிடையாது, நீ இங்கேயே சாவ போற, உன் குடும்பமா இங்கே இருந்து நீ பேரை வாங்க போறேன்னு நினைக்கிறியா, கிடையாது. ஏனென்றால் இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாக உனக்கு மூடி போடுவார்.
நீ தேசத்தை பத்தி கவலை இல்ல, ஜனங்களை பத்தி கவலை இல்ல, ராஜாவை பத்தி கவலை கிடையாது, உன்னை பத்தி கவலைப்படுற, உனக்காக இடத்தை ஆயத்தப்படுற, உன் பெருமையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒழிய மிச்சம் எதை பத்தி இல்ல, தேவன்கிட்டே நீ ஒப்பு உறவா இல்ல. அதனால நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்லறையில உன்னை வைக்க மாட்டாங்க. நீ பெரிய தூர தேசத்துக்கு நீ துரத்தப்பட்டு அங்கே நிச்சயமாக நீ முடிவு பெறுவாய். அவர் உன்னை உருண்டையை போல அகலவும் விசாலவுமான தேசத்தை சுழற்றி எரிந்து விடுவார். அது மாத்திரமல்ல, நீ இங்க சாக மாட்ட. ஒரு பெருண்ட அகம தேசம் இருக்கு, அந்த இடத்துல பால தூக்கி போடுற மாதிரி உன்னை தூக்கி போட்டு நீ அங்க மறித்து விடுவாய். ஆகவே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனை வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலைமையை விடுத்து துரத்தி விடுவேன். உன் ஸ்தலத்திலிருந்து நீ பிடுங்கப்பட்டு போவாய். உன்னுடைய நீ பிரைம் மினிஸ்டரா இருக்க, இனி இருக்க மாட்ட. நீ இந்த இடத்துல துரத்தப்படுவாய். நீ செத்து இந்த கல்லறையில் அடக்க பண்ண மாட்டாய். மிக பயங்கரமான ஒரு எதிராளி வருவான். அவர் உன்னை கைப்பற்றி உன்னை அவன் தேசத்திலே தூக்கி போட்டு அந்த இடத்துல நீ மறிப்பாய். மறித்ததுனால உன்னுடைய மகிமை எல்லாம் இகழ்ச்சியாகி போகும் அப்படி என்று சொல்றாரு. அப்போ இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாவின் அரண்மனையில் உயர் அதிகாரியாக இருந்த செப்பனாவுக்கு ஏசாயா ஒரு குறிப்பிட்ட கண்டனத்தை வழங்கினாரு. செப்பனா தனது பெருமை மற்றும் சுய முக்கியத்துவத்திற்காக விமர்சிக்கப்படுகிறாரு. தனக்காக விரிவான கல்லறையை கட்ட வேண்டும் என்பதே அவரது விருப்பத்திற்கு சான்றாக உள்ளது. செப்பனா தன் பதவியில் இருந்து அகற்றப்பட்டு அவமானப்படுத்தப்படுவான் என்று தேவன் அறிவிக்கிறாரு. சரி, ஓகே, உன்னை எடுத்துட்ட, அப்போ யார வைக்க போற அப்படி என்றால் இன்னொரு மனுஷனை உன் இடத்துல வைக்க போற. அந்த மனுஷனோட பெயர் எலியாக்கிம். அதை ஏசாயா 22 அதிகாரம் 20-25 வசனத்துல பார்க்கிறோம். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாக எலியாக்கிம் என்று என் ஊழியக்காரனை நான் அழைத்து, நீ என் ஊழியக்காரன் இல்ல, நீ உன் சுயத்தை பார்க்கிற, ஆனா உன்னை நீக்கி விட்டு என்னுடைய ஊழியக்காரனாகிய இல்காயின் குமாரனாக எலியாக்கிம் என்கிற ஆளை நான் கூப்பிடுவேன். உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, அப்படி என்றால் உன்னுடைய பதவியை அவனுக்கு கொடுப்ப, உன் கட்சியை அவன் இடைக்கட்டி உன்னுடைய வல்லமையை அவனுக்கு கொடுப்ப, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். உனக்கு வச்சிருக்க எல்லா விஸ்தாரமான எல்லா அதிகாரத்தை அவன் கையில கொடுப்ப. அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனா இருப்பான். நீ உன் குடும்பத்துக்கே தகப்பனா இருக்க. உன்னுடைய பதவி என்ன? எல்லாரையும் பார்த்துக்கணும். ராஜாவுக்கிட்ட யார் போகணும் போக கூடாது சொல்லணும். ராஜா எல்லாரையும் பார்க்க முடியாது. நீ பல காரியங்களை பார்க்கணும். ஒரு சுவருக்கு எருசலேமை சுற்றி 12 வாசல் இருக்கு. அந்த வாசல்களை பலப்படுத்தணும். அங்க அந்த போர் வீரர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்த்து மக்களுக்காக இருக்கிறத விட நீ உனக்கு சுயநலமா இருக்க. அதனால ஒன்னை நீக்கிட்டு யூதாவின் வம்சத்துக்கு தகப்பனை போல ஒரு பிள்ளையை பார்த்துக்கிறது போல என்னுடைய ஊழியக்காரனாகிய எலியாக்கிம் என் ஜனத்தை பார்த்துக் கொள்வான். அவனை உன் ஸ்தலத்தில் நான் வைக்க போகிறேன். தாவீதின் வீட்டின் திறவுகோல் அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாது படிக்க அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாது படிக்க அவன் பூட்டுவான். என்ன சொல்றாரு? திறவுகோல் அப்படி என்று சொல்லி போக்கும் பொழுது இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த அவங்க கிட்ட தான் யார் ராஜாவை போய் பார்க்கணும், யார் ராஜாவை பார்க்க கூடாது அப்படிங்கிற வல்லமை இருக்காத திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தோல்ல ஒரு பெரிய ஒரு சாவி மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. சோ பாக்குறவங்களுக்கு தெரியும் இவருக்கு தான் அதிகாரம் இருக்கு, இவரால் தான் மாத்திரம், இவர் சொன்னாதான் மாத்திரம் ராஜாவை பார்க்க முடியும், இவர் சொன்னாதான் மாத்திரம் ராஜா செய்வாரு, இதனால செய்யவே மாட்டாரு, ராஜா எது செய்தாலும் இவனை கேட்டுதான் செய்வாரு, இவன் முக்கியமானவன் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு திறவுகோலை அவங்க தோல்ல மாட்டியிருப்பாங்க. அந்த திறவுகோலை உன் தோல்ல இருந்து எடுத்து அவனுக்கு கொடுப்பேன். அவன் ஒருவரும் பூட்டக்கூடாது படிக்க அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாது படிக்க அவன் பூட்டுவான் அப்படி என்று சொல்றாரு. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாய் கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பார் அப்படி என்று சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனத்தை நீங்க கேட்கலாம். நம்ம இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லும்? தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவன் பூட்டக்கூடாது படிக்க அவன் திறப்பான், ஒருவன் திறக்கக்கூடாது படிக்க அவன் பூட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனமானது இங்கிருந்து தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது வழங்கப்பட்டது. அது ஏன் என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனம் 24வது வசனம். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தார் ஆகிய புத்திரர் பௌத்திரரையும் மகிமையையும் அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரத்தையும் தூக்கி வைப்பார்கள்.
அவன் ஒரு ஆணி மாதிரி இருக்கிறான், ஒரு ஆணி போல இருக்கிறான். அந்த காலத்துல பார்க்கும்போது சவுத்துல ஆணி அடிப்பாங்க. அந்த ஆணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வீட்டுல இருக்க வைக்கிறது அதுல மாட்டி விட்டுருவாங்க. நம்ம தெரியல, வீட்டுல இருக்கிறத மாட்டி வைப்போம். அந்த மாதிரி நான் ஒரு எலியாக்கிமை ஒரு ஒரு செவுத்துல இருக்க ஆணி போல ஸ்ட்ராங்கா வைப்பேன். அப்ப என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து அவன் குடும்பத்தாரெல்லாம் நம்ம ஒரு ஆள் நல்ல ஸ்ட்ராங் நிலைமைக்கு வந்துட்டான், அதனால நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்று சொல்லி பார்க்கும் போது ஒரு நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒருத்த ஒரு குடும்பத்துல சம்பாதிச்சான்னு வைங்க, மத்த யாருமே சம்பாதிக்கிறேன்னா எல்லா பிரச்சனையும் அவன் மேலே போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒருத்த உண்மை உள்ளவனா இருக்க மிச்சம் யாருமே வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா எல்லா வேலையும் அவன்கிட்டே கொடுத்துருவாங்க. எல்லாருமே அவனே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. தாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேன், அவன் தான் செய்வான், அவன் தான் செய்வான், அவன் தான் செய்வான், எல்லா பிரச்சனையும் அவன் மேல போட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க அப்போ? அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாரின் புத்திரர் பௌத்திரின் மகிமை அனைத்தும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரத்தையும் தூக்கி வைப்பார்கள். இப்ப எல்லாத்தையும் அவன் மேலே போட்டுருவீங்க. யாரு? எலியாக்கிம் மேல போட்டுருவீங்க. உறுதியான இடத்தில் கடவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்படும். அப்ப சொல்றாரு, இப்படி எல்லாத்துக்கும் அவனே அவனே என்று சொன்னா கூட ஒரு காலகட்டத்தில் அவன் மனுஷன், அவன் ஒரு நாள்ல செத்து விடுவான். நல்லா புரிஞ்சுங்க, அவனும் மனுஷன் தான். ஒரு 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 ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர் பதவியில வைக்கிறாங்க, அதனால அந்த குடும்பத்தார் அவனை சார்ந்துக்கிறாங்க, அந்த தேசம் அவனை சார்ந்துகிறது, ராஜா அவனை சார்ந்துக்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் அவன் தீர்வு கொடுப்பான்னு சார்ந்து கொள்கிறார்கள். எல்லா பிரச்சனையும் ஓகே. ஆனா அவன் மனுஷன், அவன் ராஜா இல்ல, அவன் தேவன் கிடையாது. அவன் ஒரு நாளை பிடுங்கப்படுவான். அப்படி என்றால் அவன் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரித்து போவான். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருக்க அந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கிய பாரம் அருந்து விடும் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைத்தார் என்று சொல் என்றால், அப்ப என்னடா ஒன்னே எடுத்துடுவேன் அப்படிங்கிறாரு. ஓகே, உனக்கு பக்கம் எலியாக்கியும் ராஜா வைப்ப, இன்னொரு மாலை வச்சிருவேன். ஆனா அவன் மேல எல்லா பிரச்சனையும் போட்டா கூட அவன் அதை எல்லாம் தகப்பன போல பார்த்துக் கொள்வான். பார்த்துக்கிட்டா கூட அவன் ஒரு காலத்துல மறித்து விடுவான். அப்படி என்ன சொல்ல வராரு? ஆண்டவர் ஆண்டவர் இந்த உலகத்தின் சர்வ காரியங்கள் நடப்பதற்கு அவர் அதிகாரம் உள்ளவர் ஒண்ணு. அதனால அடுத்தது ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் அவர் அதிகாரம் உள்ளவர் தான். அதே டயத்துல நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். நல்லவனை கெட்டவனை நீக்கிவிட்டு ஆண்டவர் சிறந்தவரை வைப்பாங்க. எப்படி சிறந்தவரை வைத்தா கூட அவன் ஒரு நாள் மரித்து போவான். அதனால நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது எந்த விதத்திலும் பயன் இல்லை. ஏனென்றால் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில தான் தாவீதின் திறவுகோல் கொடுக்கப்படும். அவரே நித்திய நித்தியமாக இருந்து செயல்படுவார் என்பதை இது சொல்லுகிறது. அதைத்தான் ஏசாயா 22 அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருக்கிற வசனத்தை எடுத்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல பிலதெல்பியா சபைக்கு அப்படியாக தேவன் உரைக்கிறது என்று யோவான் சீஷன் எழுதுறாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவன் திறக்கக்கூடாதும் பூட்டுகிறவருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இதை சொன்னார் என்று வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவரும் ஆகிய வல்லமை ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கப்படுவதுதான். அந்த வல்லமை அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவன் செயல்படுத்துவான். அவன் செத்துட்டா அந்த வல்லமை அவன் செயல்படுத்த முடியாது. ஆனால் தாவீதின் வம்சத்திலோ பிறக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த தாவீதின் திறவுகோல் கொடுக்கப்படும். அவரே பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரமாக இருப்பார் என்பதையே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த ரெண்டு மனுஷர்களை பத்தி சொல்லிட்டாங்க. செப்னாவுக்கு பதிலாக மற்றொரு அதிகாரி எலியாக்கிம் வருவான் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. எலியாக்கிம் எருசலேம் மக்களுக்கு ஒரு தகப்பனை போல இருக்கும் ஒரு உண்மையான ஊழியக்காரனாக விவரிக்கப்படுகிறாரு. இருப்பினும் எலியாக்கிம் அதிகாரம் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்காது. ஏனென்றால் ஆணி அல்லது நிலைமை அடையாளப்படுது. அது இறுதியில் வழி விழுகி கீழே விழுந்து அவன் மறிச்சு போனா அது முறிந்து விடும் என்பதை விளக்குகிறாரு. சோ அப்போ இந்த 22ஆம் அதிகாரத்தில் முக்கிய கருப்பொருள் என்ன? வாட் இஸ் மெயின் தீம் என்ன? இந்த 22ஆம் அதிகாரத்தில் மெயின் தீம் 4 தீம் இருக்கு. என்ன முதலாவது தீம் என்று சொல்லி பார்க்கும்போது தவறான நம்பிக்கை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் சரியாயிடும். ஓகே, முதலாவது தீம் என்ன? தவறான நம்பிக்கை. 4 காரியத்தை இந்த அதிகாரம் நமக்கு கருப்பொருளாக விளக்குகிறது. முதலாவது காரியம் தவறான நம்பிக்கை. என்ன தவறான நம்பிக்கை? எருசலேம் மக்கள் தேவனை நம்புவதற்கு பதிலாக தங்க சொந்த பலத்தை நம்பினாங்க, தன்னுடைய வளங்களை நம்பினாங்க, தலைவர்களை நம்பினார்கள். இந்த தன்னம்பிக்கை அவர்கள் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். முதலாவது
தேவனை நம்ப சொந்த பலம், சொந்த பலம்னா என்ன பண்ணாங்க? அந்த மதில்களை பலப்படுத்தினாங்க. தண்ணீரை சேமிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் யாரை நம்பினாங்க? இந்த செப்பனாங்க ராஜா வேஸ்ட், தலைவன் வேஸ்ட், எலியாமிக்கு மேல ஃபுல்லா நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படி வச்சாங்கன்னா அவன் ஒரு நாள் செத்து போயிட்டா அவ்வளவுதான், அவனுடைய பதவி முடிஞ்சிடுச்சு. அப்படியாக மனுஷரை நம்பினாங்க, பலத்தை நம்பினாங்க, பிறரை நம்பினாங்க, தேவன் மேல நம்பிக்கையை வைக்கல. தவறான நம்பிக்கை முதல். அதை நம்மளும் பண்றோம். அநேக டயத்துல நம்ம நம்பிக்கை தவறான இடத்துல வைக்கிறோம். ஒண்ணு நம்மள நம்புறோம், நம்முடைய முயற்சியை நம்புறோம், பிறரை நம்புறோம், பிற நம்ம கூட இருக்கிற நல்ல பலமா இருக்கிற சொந்தக்காரனா இருந்தா கூட அவரை நம்புறோம். எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வரும். நியாய தீர்ப்பும் அடுத்தது நியாய தீர்ப்பும் மனம் திரும்புதல். ஏசையா தேவனின் நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறான். ஆனால் மக்கள் மனம் திரும்ப அழைக்கிறார். அவர்கள் தேவனை திரும்ப தவறுவது மோசமான விளைவுகளை விளைவிக்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்க? நியாய தீர்ப்பு வருதுப்பா, ஒரு பிரச்சனை வருது, அதனால நீ மனம் திரும்பிடு அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரித்து கூட ஜனங்க கேட்க தயாரா இல்ல, மனம் திரும்ப ரெடியா இல்ல, தேவன் கிட்ட வருவதற்கு தயாரா இல்ல. அதனால மோசமான விளைவுகளை அவள் சந்திக்கிறாங்க. மூணாவது, தலைமை பதவி மற்றும் பொறுப்பு. ஒரு தலைவர் பதவி, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, எல்லாருக்குமே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பார்க்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாங்க, என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தகப்பன் என்ற கணவர் என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்புறம் தகப்பன் என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, தாய் என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. வேலைக்கு போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, என்ன வேலையில் இருக்குங்க அந்த பொறுப்பு நீங்க தான் செய்யணும். அப்படியாக பதவி இருக்கு, பொறுப்பு இருக்கு. அதை நாம் சரியாக செய்கிறோமா? இந்த அதிகாரம் தெய்வீக தலைமையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. எந்த பொறுப்பு நம்ம கொடுத்தா கூட அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த தெய்வீக பதவியை முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. உதாரணத்துக்கு செப்னாவின் பொறுமையும் சுயநலமும், பெருமையும் சுயநலமும் எலியாக்கிமின் உண்மையும் சேவைக்கு முரணாகி இருக்கிறது. செப்னா எப்படி இருக்கிறான்? அந்த பிரைம் மினிஸ்டர் பெருமை உள்ளவனா இருக்கான். நான் போய் எல்லாரும் என்னத்தான் பார்க்கணும், சத்தா கூட என் கல்லறை இங்க இருக்கு, பெரிய ஆள் பா அப்படின்னு என்னை எல்லாரும் புகழணும். பெருமை, சுயநலம், நான் இருந்தா போதும், குடும்பம் இருந்தா போதும், அதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். அப்படிதான் ஒருத்தன் இருந்தான். ஆனா எலியாக்கிம் எப்படி இருக்கான்? உண்மை உள்ளவனா இருக்கான், பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முன்னுரிமை படுத்துகிறான். ஆனால் அப்படி ஒரு நல்லவனா இருந்தா கூட அவன் அதிகாரம் கொஞ்ச நாள் தான், அவன் செத்து போயிட்டா அந்த அதிகாரம் அவனை விட்டு போய்விடும். அதனால எல்லாமே இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட எல்லாமே தற்காலிகமானது தான். ஆனா அது கொடுக்கப்பட்ட தற்காலிகமான பொறுப்பை நாம சேவை மனப்பாடு உண்மையோடு செய்ய வேண்டும். அடுத்தது கருப்பொருள். நான்காவது, தேவனுடைய இறையாண்மை. எல்லாவற்றுக்கும் அவரே இறையாண்மை உள்ளவர். எல்லாமே அவர் கையின் கீழ் தான் இருக்கு. அவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. குழப்பம் மற்றும் பாவம் இருந்த போதிலும் தேவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படி தலைவர்களை எழுப்புவாரு, நீக்குவாரு. பாரு, எல்கனாமி இருந்தா, செப்னாவை எடுத்தாரு, எல்கனாவை போட்டாரு. அதனால அவர் கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாம். ஒருத்தனை உயர்த்துவாரு, ஒருத்தனை வைப்பாரு, ஒருத்தனை எழுப்பாரு, ஒருத்தனை நியமிப்பாரு. எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். குழப்பம் வரலாம், வேதனை வரலாம், கண்ணீர் வரலாம், எல்லாமே அவர் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்கிற 4 கருப்பொருளை நாம இந்த நாளில் தெரிந்து கொண்டோம். அடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இத்தனை தெரிந்து கொண்ட நம்ம திட்டமும் முன்னுரிமையும் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் முடித்து விட்டேன். இப்போ உங்க சொந்த வாழ்க்கைக்கு வாங்க. உங்க திட்டம், உங்களோட முன்னுரிமை யாருக்கு இருக்கு? நீங்க திட்டம் தீட்டலாமா? திட்டம் தீட்டுறது தவறவே இல்லை. ஏதாவது பிரச்சனை வருது, ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், இல்ல ஏதாவது பிரச்சனை வருது, அதுக்கு முன்னாடி நான் சேர்த்து வைக்கணும், அது எந்த தவறும் இல்லை, கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும், அதுல எந்த தவறும் இல்லை என்று நீதிமொழிகள் 24 அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. சில நிகழ்வுகளுக்கு ஆயத்தம் செய்வதில் தவறில்லை. நம்மை நாமே கவனித்துக் கொள்ள நமது பலத்தையும் திறமைகளையும் பயன்படுத்துவது தவறே கிடையாது. நான் அதை சொல்லவே இல்லை, செய்யக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகள் 24 அதிகாரம் 30-34 இப்படியாக சொல்லுகிறது. சோம்பேறின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். ஒரு மனுஷன் அப்படியே கடந்து போறானா, சோம்பேறியோட வயலு திராட்சை தோட்டத்தை கடந்து போகும்போது இதோ அதெல்லாம் முள்ளு காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமூடி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், ஒரு வறுமை ஆயுதம் அணிந்தனை போலும் வரும். அதனால சோம்பேறியா இருக்க சொல்லல, சுறுசுறுப்பா இருக்கதா செய்யணும். நீ எல்லா காரியத்தையும் செய்யத்தான் வேண்டும், அதுல பிரச்சனையே இல்லை. என்ன எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறாய், அதான் முக்கியம். பிரச்சனை என்னவென்றால் தேவனின் வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தை முதலில் நாடாமல் திட்டங்களும் தயாரிப்புகளும் செய்யப்படுகின்றன.
முதல்ல வழிகாட்டுதல், அவருடைய ஆசீர்வாதத்தை நாடி விட்டு அதுக்கப்புறம் திட்டம் தீட்டுங்க, அதுக்கப்புறம் தயாருக்கு வாங்க. ஏனென்றால் நீதிமொழிகள் 16:9 இப்படி சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழிகளை யோசிக்கும், அவருடைய நடைகள் உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நாம எல்லாவனா யோசிக்கலாம், ஆனா நம்மளை அந்த அந்த பாதையிலே நடத்தி திட்டத்தை செயல்படுத்துகிறவர் கர்த்தர். அதனால் அவர் தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீதிமொழி 21:31 இப்படியாக சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாவற்றையும் நம் வழியில் செய்துவிட்டு அதை ஆசீர்வதிக்கும்படி சாதாரணமாக தேவனுடன் கேட்பது நமக்கு மிகவும் எளிதா இருக்கிறது. அது மிகவும் தவறு. நீங்க எல்லாம் பிளான் பண்ணுங்க, எல்லாமே செயல்படுத்துங்க. அதற்கு முன்பாக உங்களுடைய உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் கிட்ட வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தையும் முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்க தரிசன பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்கள். தரிசன பள்ளத்தாக்கு என்றால் தற்போது இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சிறிய தீர்வு கண்டா போதும், பெரிய பிரச்சனை பத்தி எனக்கு கவலை இல்லை, வரப்போற காரியத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன், இப்ப இருக்கிறதுல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன், என்னை பொறுத்தும் எனக்காக என்னுடைய பாவத்தை கொடுத்தோ என்னுடைய அவல நிலையை கொடுத்து எனக்கு கவலை கிடையாது, ஏனோ தானோ என்று வாழ்ந்துகிட்டே இருப்பேன், எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்றால் நீங்க தரிசன பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க. நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க எதையுமே பார்க்கல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னமே தெரியல. நீங்க பள்ளத்தாக்குல உட்கார்ந்துருக்கீங்க. நீ ஆண்டவர்கிட்ட நீங்க ஐக்கியம் கொள்ளும் போது, மலையில ஏறுகிற அனுபவம் வரும்போது, ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை தரிசனத்திலும் சொப்பனத்திலும் வசனத்திலும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது தேவ சித்தத்தின் படியாக உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் கிட்ட வழிவாசலையும் வழியையும் கேட்டு அதன்படி நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதனால குறுகிய பிரச்சனைக்கு உடனடியாக ஏதாவது சின்ன தீர்வு கிடைச்சிட்டா போதும் அப்படி என்று பூசி மூழ்க பார்க்காதீங்க. அப்போ அடுத்தது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, நாம செப்னாவா எலியாக்கிமா இருக்கோமா, அது செப்னாவா இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். செப்னா என்ன பண்ணா? சுயநலம் உடையவனாக இருந்தான். தான் மட்டும் வாழ்ந்தா போதும், தன் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதும், பெருமையோடு இருந்தான், சுயநலத்தோடு வாழ்ந்தான், தன்னுடைய தன்னை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்தானே ஒழிய தேவன் தன்னை குறித்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு பத்தி கவலைப்படாமலே இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவன் சரியாக செய்யாதவனுமாக இருந்தான். சுயநலம் மிக்கவனாகவே இருந்தான். தேவன் கிட்ட ஐக்கியம் கொண்டவனாக காணப்படவில்லை. தனக்காகவே தன்னுடைய வழிகளை தானாகவே சரி செய்து கொண்டா போதும், எந்த விதத்திலும் தேவன் நமக்கு தேவையில்லை என்று சொல்லியும் காணப்பட்டவனாக இருந்தவன் தான் செப்பனா. நாம அப்படி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இல்லை எலியாக்கிமை போல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மை உத்தவமாக செய்தும் சுயநலம் இல்லாமல் பிறரோட நலனை காத்து தாவீதின் திறவுகோல் நம்ம வைத்துக் கொண்டவனாக ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற ராஜ்யத்தின் திறவுகோலை திறந்து சுவிசேஷத்தை அறிவித்து பிற ஜனங்களை ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் சவுலும் தாவீதுக்கும் யூதாஸ் கரியத்துக்கும் இயேசுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கின்றன. சவுலும் யூதாஸ் கரியத்தும் தங்க சொந்த நலனை பார்த்தாங்க. தங்க பேர் எப்படிப்பட்டதா இருக்கும், தம் பெருமை போகக்கூடாது, பிறர் தங்களை பற்றி பெருமையா பேசணும்னு நினைச்சாங்க. ஆனால் தாவீதும் இயேசு கிறிஸ்துவுமே தங்களுக்காக வாழலை. தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவும் தன் நலனுக்காக வாராமல் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், தன்னுடைய மகிமையை துறந்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. நாம் யாரை போல இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். நம்ம யூதாசை போல இருக்கக்கூடாது, சவுலை போல இருக்கக்கூடாது, நம்ம செப்னாவை போல இருக்கக்கூடாது, நம்ம எலியாவிக்கிமை போல இருக்க வேண்டும், தாவீதை போல இருக்கு, எல்லாவற்றுக்கும் போல மேலாக இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் தாவீதின் திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறாரு. தாவீதின் திறவுகோல் யார்கிட்ட இருக்காம்? வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக சொல்லுகிறதாவது அப்படி என்று சொல்றாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் ஒரு கதவை திறந்தா அது யாருமே திருப்பி பூட்ட முடியாது. அவர் உன்னை மூடிவிட்டால் அதை திருப்பி யாராலும் திறக்கவே முடியாது. எல்லா அதிகாரம் உங்களோட வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் சொன்னாலே ஒழிய எதுவுமே நடக்காது. அவர் சொல்லவில்லை என்றால் நடந்துடும் நினைச்சாதீங்க. அவர் சொன்னாதான் ஆகும், அவர் திறந்தாதான் திறக்கும், அவர் பூட்டினாதான் பூட்டு திறக்க முடியாது. அப்படி என்று சகல வல்லமை உடையவர் அவர்தான். அந்த வல்லமையை அவர் வைத்து வைத்துக் கொள்ள அது நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? மத்தேயு 16:19 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? மத்தேயு 16:19 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ
கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லு. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க எதை சொல்லுகிறேன்னு சொல்லி பார்க்கும்போது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்றால் அது ரட்சிப்பை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவகாலமாக மறி மறித்த பிறகு உயிர் தெழுந்து இயேசு ஒரு நித்தியமாக வாழுகிற நிலைமையை குறிப்பிடுகிறது. அப்போ ஆண்டவர் கர்த்தரை சொந்தராக ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்ககிட்டயும் என்கிட்டயும் இந்த தாவீதின் திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்றால் நாம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நாம எங்கெல்லாம் கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ அந்த இடத்துல எதையெல்லாம் நாங்கள் கட்டி எழுப்புகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதையெல்லாம் இந்த பூலோகத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து யாரெல்லாம் சிறைவாசப்பட்டு பாவம் என்ற பிடியிலே பிசாசு என்ற பிடியிலே கட்டப்பட்டிருக்காங்களோ அவர்கள் எல்லாம் கட்டவிழ்க்களோ அவர்கள் எல்லாம் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக அவர்கள் தேவோட ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட திறவுகோல் என்கிட்டையும் உங்ககிட்டையும் இருக்கும். ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்டையும் இருக்கு, நம்மகிட்டே இருக்கு. அதனால இந்த திறவுகோலை வைத்துக் கொண்டவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு இதுதான். உலகத்தின் பொறுப்பு அதே அநேகந்த ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, வேலை ஸ்தலத்துல ஒரு பொறுப்பு, சபையில ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. எல்லா பொறுப்பையும் நீங்க கட்டாயமாக செய்யுங்க. அத்தோடு கூட பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்கள் தோல் மேல ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பூலோகத்தில நீங்க கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கணும். நீ பூலோகத்தை கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் நிச்சயமாக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதனால் சுவிசேஷ வசனத்தை அறிவியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் ஜனங்களை சேருங்க. அப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.